உண்மையை சொல்லு. சொல்றா. வக்கீல் சார் காப்பாத்துங்க சார். காப்பாத்துறேன். அப்ப நீ உண்மையை சொல்லு. சொல்றா. அடிக்காதீங்க சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன். ஒண்ணு விடாம சொல்லு. சொல்லு. அது வந்து வழக்கமா எங்க ஹோட்டலுக்கு ஒரு பங்கு வருவான் சார். அன்னைக்குன்னு உங்க ரூம் பக்கத்துல அவன் தங்கியிருந்தான் சார். ஆண்டவர் முன்னெல்லாம் அடிக்கடி வருவீங்க, அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. இப்ப வர்றதும் இல்ல, எனக்கு கொடுக்கறதும் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா கவனிச்சிடுறேன் சார். ஓ ரேணுகா வா வா வா, 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க வரல. அப்ப விஸ்கி சாப்பிடு. வேற 2. அதான் என்ன குடிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டியே பாவி. பாவியா? என்னையா சொல்ற? போட்டோ எடுத்த நான் பாவி, போஸ் கொடுத்த நீ புண்ணியவதியா? நீ வாழ்க்கையை நீ கெடுத்துட்டியே. அதுக்குதான் காசு வாங்கிட்டிய? ச்சே, காசுக்காக முன்னாடி அப்படி நின்ன? சின்னதுக்காக. என்ன காதலிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்காக. இப்ப மட்டும் நான் என்ன சொல்லிட்டேன்? சத்தியமா சொல்றேன், இன்னும் நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா கல்யாண பேச்சு மட்டும் எடுக்காதமா? ச்சே, நீ ஒரு மனுஷனா? இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ்ல சொல்லி உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்னையா மிரட்டுற? அதுக்கு வேற ஆளை பாரு. வீணா அடிபட்டு சாவாத. ஏய், சொல்றது புரிஞ்சுதா? இங்க இருந்த எப்படி விஷயம் வெளியே தெரிஞ்சது, பழிய உண்மையில போட்டுருவேன். புரிஞ்சுதா? முதல்ல பாடியை மறைக்கிறதுக்கு வழியை பாரு. ஓ. பணத்தை வாங்கின எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் வந்தது. ஹலோ, 209? கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். நீங்க போன் பேசிட்டு இருந்த சமயத்துல அவன் அந்த பணத்தை உங்க ரூம்ல வச்சுட்டான். இதான் நடந்தது. அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார். அவன் சொல்றபடியெல்லாம் சாட்சி சொன்னான். நிறைய பணம் தரேன்னு சொன்னான் சார். இல்லனா என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினான் சார். அதனால தான் சார் நான் சொன்னேன். இல்ல சொல்லிடுவேன். டேய் நிறுத்துற, புறப்படு. இப்ப அவனை எங்க அழைச்சிட்டு போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவசரப்படாத. அவன் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டானே. அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்க வேணாம்? இந்த வக்கீல் என்ன வேற ஒரு நல்ல வக்கீல வச்சு கேஸ் நடத்திட்டு போறோம். அதுக்குள்ள ரகு ஏன் இப்படி அவசரப்பட்டான்னு எனக்கு புரியல. அம்மா ரேகா, நீங்க உன்னை பார்க்கத்தாமா வந்தோம். நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? நீங்க எங்களுக்காக இவ்வளோ என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இதுல உங்களை பத்தி இவ்வளவு தரக்குறோ பேசிட்டு நினைச்சிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களால என் புருஷன் பாதிக்கப்பட்டார் நினைச்சேன். ஆனா அவர் பக்குவப்பட்டிருக்கார். எனக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு உதவி செஞ்ச உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. சரி சரி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரகு ரொம்ப நல்லவர். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். He really loves you. அது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா எனக்கு போதும். லட்சுமி, சரசு தனியா இருப்பா, போவோமா? ரேகா, நான் கும்பிடுற தெய்வம் உன்னை நல்லபடியா வாழ வைக்கும். நாங்க வரட்டுமா? வாங்க. வாங்க 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 வா. யாரப்பா நீ? என் வீட்டுல வந்து என்னையே வாங்க வாங்கன்னு கூப்பிடுற? இந்திரா நகர் 4வது தெரு 5வது வீடு தானே? ஆமா. அப்போ கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். உட்காருங்க. ஏமா அங்க நிக்கிற? இப்படி வா. வயசுக்கு வந்துட்டோமே, நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆளு வேணும்னு அது அங்க நிக்குது. அத போய் கூப்பிட்டுக்கிட்டு நீ ஏன் அழுவுற? உன்னை நான் அடிச்சேனா இல்ல தொட்டேனா? நீ அழுறத பார்த்தா நான் என்னமோ தப்பு பண்ணிட்டதா அவங்க தப்பா நினைச்சிருவாங்கல்ல. அயோக்கிய பயல, ஏன் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்ற? உன்னை என்ன செய்யற பாரு. உட்காரு. மாமா வேண்டாம் மாமா. இது தீபாவளிக்கு உங்க பையனுக்கு வாங்கி கொடுத்த துப்பாக்கி இல்ல, ஒரிஜினல். இதால நான் சுட்டா அது கொலை, உங்களை நீங்களே சுட்டுக்கிட்டா அது தற்கொலை. எப்படி வசதி? மாமா
கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். நீ யாரு? ஏன் இங்க வந்து எங்களை இப்படி தொந்தரவு பண்ற? இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் பேசணும். தங்கச்சி கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இல்லையே மாமா. மாமாவா? எவன்டா உனக்கு மாமே? லட்சுமி எனக்கு தங்கச்சின்னா நீங்க எனக்கு மாமா தானே? சும்மா நிக்கிறியா? சொல்லு சரசு. இப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்காத, யார் வேணும்னு கேளு. என்ன சொன்ன? ஐய, சரசுலாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ரகு. அவர் இங்க இல்ல. அது தெரியுமா? கொஞ்ச நேரத்துல அவன் எங்க இருக்கான்னு போன் வரும். வந்துச்சுன்னா வந்துருச்சு. சரசு இந்த போன் எடுமா. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை பார்க்க போயிடுவேன். அதுக்கு போய் நீங்க பயந்துகிட்டு. ஹலோ, நான் தான் சொல்றேன். அப்படியா? சரி. ஹலோ, நான் அட்வொகேட் வரதராஜன் பேசுறேன். நீங்க யாரு? நான் ரகுவோட பேசணும். ரகுவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. யோ வரதராஜா, நீ கோர்ட்ல வேணா போய் சொல்லலாம், ஆனா என்கிட்ட சொல்லாத. பேசாம ரகு கிட்ட போன கொடு. ஜஸ்ட் மினிட். ஹலோ, ரகு பேசுறேன். நான் தான் தினேஷ். தினேஷா? ஏன் ரூம் பாய் சொல்ல? அந்த ஹோட்டல்ல ரேணுகாவை கொலை பண்ணது நான் தான். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்க இருக்கேன்னு சொல்லண்டா. அதை சொல்லத்தானே போன் பண்ணேன். ஆம்பளையா இல்லையாங்கிறத அப்புறம் பாத்துக்கோ. இப்ப எங்க இருந்து பேசுற? நம்ம வீடுதான். நம்ம வீடுனா? நம்ம வீடு என்ன? நம்ம வீடுதான். இந்திரா நகர் 4வது தெரு 5வது வீடு. ஏய், பயந்துட்டியா? இங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்கல. நடக்கிறது நடக்காதும் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இங்க உங்க அப்பா தான் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. லட்சுமி கொஞ்சம் நிதானமாவே இருக்கு. உன் தங்கச்சி கொஞ்சம் கூட கற்பு கெடாம என் பக்கத்துல தான் நிக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. டாரிவா, நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். அந்த ரூம் பாய் நீ என்கிட்ட ஒப்படைக்கிற, நான் உன் தங்கச்சியை கற்பு கெடாம உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, எங்க வரணும்? அவசரப்படாத, அதை என் ஆள் சொல்லுவான். ஏய், கை விடு. கை விடுங்க. அம்மா, லட்சுமி, 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 லட்சுமி. ஹலோ, தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா? நான் தான் தினேஷ். நான் எங்க இருக்கேன் தெரியா?
அண்ணா நீங்க தேடிட்டு இருந்த கொலைகாரன் எங்க அண்ணன் இல்ல, அதோ அவன்தான். அதுக்கு இவன் தான் சாட்சி. மிஸ்டர் ரகு, உங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ரகு, முகத்துல என்ன ஆச்சு? லக்ஷ்மிங்க உள்ள இருக்கா, போய் பாரு. என்னங்க இது? நீ நல்லா இருக்கியா? என்னங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. என்ன சொல்ற? சிங்கிள் ப்ரமோஷன் இல்ல, டபுள் ப்ரமோஷன். ரெட்டு குழந்தைங்களா?
லட்சுமி, பிறக்க போற குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இனிமே கனவுல கூட எந்த புண்ணியம் நினைக்க மாட்டேன். சத்தியம். பிறக்க போற குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இனிமே கனவுல கூட எந்த புண்ணியம் நினைக்க மாட்டேன். சத்தியம். What's this? ஒண்ணு இல்லை. Hey, sit down. உட்காருங்க. பிபி இருக்கா? ஹலோ, பிபி இருக்கா? ம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குட். இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஆம்பளையும் போய் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ்.